அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆவணி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம், மாங்கால் குற்றோடு அடுத்த மேநல்லூர். ஆரணி துளசி நாடக மன்றம், ஆரணி அடுத்த அக்ராபாளையம். ஆர்கேபேட்டை சந்திரம்மன் நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த கிருஷ்ணாவரம். மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், வேலூர் ஊசூர் லைனில் இலவம்பாடி பக்கத்தில் நரசிங்கபுரம் புதூர் அப்படிங்கிற ஊரில் நம்ம ஜீவா நாடக மன்றத்துக்கு நாடகம். காஞ்சி கௌரி நாடக மன்றம், கலவை குற்றோடு அடுத்த அரும்பாக்கம். சிவஸ்ரீ நாடக மன்றம், ஓச்சேரி அடுத்த சித்தந்தி அப்படிங்கிற ஊரில் நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்துக்கு நாடகம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் இன்னைக்கு வந்தவாசி டு தேசூர் லைனில் மழையூர் அப்படிங்கிற ஊரில் நம்ம குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்துக்கு நாடகம். மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், மாங்கால் கூற்றோடு அடுத்த பெருநகர் அப்படிங்கிற ஊரில் நம்ம மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம். ஆரணி பூவரசன் நாடக மன்றம், ஆரணி அடுத்த மலையாம்பட்டு அப்படிங்கிற ஊரில் நம்ம பூவரசன் நாடக மன்றத்துக்கு நாடகம். மலையாம்பட்டு காலனியில் நம்ம பூவரசன் நாடக மன்றத்துக்கு நாடகம். செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த திருப்பத்தி குன்றம் அப்படிங்கிற ஊரில் நம்ம செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றத்துக்கு நாடகம். பரணி நாடக மன்றம், ஆரணி அடுத்த ஆதனூர் அப்படிங்கிற ஊரில் நம்ம வட இலுப்பை பரணி நாடக மன்றத்துக்கு நாடகம். பரமேஸ்வரமங்கலம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம், காஞ்சிபுரம் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் லைனில் ராஜகுலம் அப்படிங்கிற ஊரில் நம்ம பரமேஸ்வரமங்கலம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றத்துக்கு நாடகம். ஆரணி சக்தி நாடக மன்றம், ஆரணிலே பையூர் காலனி அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆரணி சக்தி நாடக மன்றத்துக்கு நாடகம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஆட வேண்டிய நாடகம். அன்றைக்கி மழை வந்ததுனால தேதி மாற்றி அண்ணனுங்க இன்றைக்கி நாடகம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி மழை டைமுங்களில் நின்று போன நாடகத்துக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குற அந்த ஊர் மக்கள், அந்த எல்லோரும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாடகம் பேசி அந்த தேதியின் தாம்பலம் வாங்கி அந்த ஊர் போய் ஆடிட்டு வர்றது பெரிய விஷயம். அது நின்னாலும் கூட மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அந்த மாதிரி ஊர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஆரணி நந்தினி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த நெகனூர் புதூர் அப்படிங்கிற ஊரில் நம்ம நந்தினி நாடக மன்றத்துக்கு நாடகம். ஆரணி பத்மா நாடக மன்றம், செய்யாறு அடுத்த செய்யாறு டு மாம்பாக்கம் லைனில் தட்டச்சேரி அப்படிங்கிற ஊரில் நம்ம பத்மா நாடக மன்றத்துக்கு நாடகம். பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், வேலூர் பாகாயம் லைனில் தொரப்பாடி ராஜாஜி தெரு அப்படிங்கிற இடத்துல நம்ம பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றத்துக்கு நாடகம். கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், நம்ம போலூர் வடமாதிமங்கலம் லைனில் கீழ்பட்டு அப்படிங்கிற ஊரில் நம்ம முத்துமாரியம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம். இது வந்து பார்த்திங்கன்னா உரியடி திருவிழா, கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சது, ஒரு வாரம் ஆக போகுது. இன்றைக்கி இத்தனை நாள் கழித்து சனிக்கிழமை பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உரியடி திருவிழாவை கீழ்பட்டில் வச்சுருக்காங்க. எந்த ஆண்டும் இல்லாத அளவு இந்த ஆண்டு உரியடி திருவிழாவுக்கு நிறைய நாடகம் வந்தது. இந்த முறை கிருஷ்ண ஜெயந்தி நாள்லேருந்து திங்கக்கிழமையிலேருந்து அந்த சனிக்கிழமை வரைக்கும் உரியடிக்கான நாடகம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் நம்ம ஆரணி அசோக் நாடக மன்றம், செய்யாறு தட்டச்சேரி லைனில் மேல் நெல்லி அப்படிங்கிற ஊரில் நம்ம அசோக் நாடக மன்றத்துக்கு நாடகம். கோனலம் ஏழுமலை நாடக மன்றம், வந்தவாசி டு ஒரத்தி லைனில் சிறுதாமூர் அப்படிங்கிற ஊரில் நம்ம கோனலம் ஏழுமலை நாடக மன்றத்துக்கு நாடகம். வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், பாலுச்செட்டி சத்திரம் லைனில் முட்டவாக்கம் அப்படிங்கிற ஊரில் நம்ம வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றத்துக்கு நாடகம். ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், ஆரணி அடுத்த பழங்காமூர் அப்படிங்கிற ஊரில் நம்ம வள்ளி நாடக மன்றத்துக்கு நாடகம். ஆரணி தனம் நாடக மன்றம், சேவூர் அடுத்த ராட்டினமங்கலம் காலனி அப்படிங்கிற இடத்துல நம்ம தனம் நாடக மன்றத்துக்கு நாடகம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், செய்யார்லேயே செய்யார் டவுனில் நாடகம். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்குது. நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள். நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க.
அதே போல் நான் அடிக்கடி சொல்கிறது தான், நாடக கலை ரசிகர்கள் நாடகம் பார்க்க போகும்போது உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். தலைக்கவசம் போட்டுட்டு போங்க. 2 பக்கமும் நைட் டைம் ஆச்சே நம்ம ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. நைட் டைமில் தான் நம்ம ரொம்ப உஷாராக போகணும். பெரிய பெரிய வண்டியெல்லாம் நைட் டைமில் தான் நிறைய போயிட்டுருக்கோம். அதனால் நீங்கள் போகும்போது ரொம்ப சேஃப்டியாக போயிட்டு வாங்க. சகோதரி அம்முக்கு எப்போவுமே வாய்ப்பு கொடுத்துட்ருக்கீங்க, நன்றி. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன், நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.